ஹாய் வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் ப்ரிஸ்கிரைப்ட் NCERT புக் ஏலியன் ஹேண்ட் அப்படின்றதில் 5th யூனிட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த யூனிட்டோட டைட்டில் பார்த்தீங்கன்னா கோலு க்ரோஸ் அ நோஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தெர் வாஸ் அ டைம் வென் த எலிஃபெண்ட் ஹேட் நோ ட்ரங்க். அதாவது இப்போ நம்ம பார்க்குற எல்லா யானைக்குமே வந்துட்டு தும்பிக்கை இருக்கும் இல்லையா, ஆனால் முன்ன காலத்துலலாம் வந்துட்டு யானைக்கு தும்பிக்கை இருக்காது. அப்படி ஒரு காலமும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கோலு அ பேபி எலிஃபெண்ட் வித் அ பல்ஜி நோஸ் இஸ் ஃபுல் ஆஃப் கொஷின்ஸ். கோலு அப்படின்ற பேர் கொண்ட ஒரு எலிஃபெண்ட்டு, அது வந்துட்டு சின்ன எலிஃபெண்ட் தான். அதுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்னா, அதோட தும்பிக்கை இருக்காதுன்னு சொல்லிட்டோம். அப்போ அதோட மூக்கு வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த யானைக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே கேள்விகள் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. He goes to the Limpopo river to find out more about the crocodiles eating habits. அதாவது ஒரு நாள் லிம்போப்போ அப்படின்ற ஒரு ஆறுக்கு போயிட்டு முதலையை பற்றி வந்துட்டு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ட்டு இந்த யானை போகுது. முதல்ல என்னென்ன சாப்பிடும், அது எதெல்லாம் பிடிக்காது, எது பிடிக்கும், அந்த மாதிரி அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் லிம்போப்போ அப்படின்றத ஆறுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட விரிவை பார்க்கலாம். லாங் லாங் ago the elephant had no trunk. He had only a bulgy nose as big as a boot. He could wiggle it from side to side but couldn't pick up things with it. அதாவது ரொம்ப முன்னாடி காலங்களில் வந்துட்டு யானைக்கு வந்து தும்பிக்கையே இருக்காது. அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய மூக்கு மட்டும்தான் இருக்கும். அது எவ்வளோ பெருசு இருக்கும்னா ஒரு ஷூ, அதாவது பூட் அளவுக்கு இருக்கும். அதை வச்சு அது விகில் அப்படின்ற போது இந்த சைடு வந்துட்டு அந்த மூக்கை ஆட்ட முடியுமே தவிர அந்த மூக்கை வச்சு எந்த ஒரு பொருளையுமே அதால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There was a baby elephant called Golu. He too had no trunk but only a bulgy nose as small as a small boot. அதாவது அதே மாதிரி அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு சின்ன யானை இருந்திருக்கு. அதுக்கு பேர் கோலு. அவனுக்குமே வந்துட்டு தும்பிக்கை கிடையாது. ஆனால் அது சின்ன எலிஃபெண்ட் இல்லையா, அதனால் அதோட நோஸ் வந்து ஒரு ஸ்மால் ஷூ அளவுக்கு தான், ஸ்மால் பூட் அளவுக்கு தான் அதோட மூக்குமே கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோலு வாஸ் ஃபுல் ஆஃப் கொஷின்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோலுன்ற சின்ன யானைக்கு வந்துட்டு ஃபுல்லாக நிறைய கேள்விகள் இருக்கும். He asked his tall aunt, the ostrich, why don't you ever fly like other birds? அதாவது ஒரு நாள் இந்த கோலுன்ற யானை போயிட்டு அவங்களோட பெரிய ஆன்டி, அதாவது ஆஸ்ட்ரிச்ன்ற பறவைகிட்ட போயிட்டு நீங்களும் ஒரு பறவை தான், ஆனால் நீங்கள் ஏன் மற்ற பறவைங்க மாதிரி பறக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற கேள்வியை கேட்குது. Then he asked his tall uncle, the giraffe, what makes your skin so spotty? அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு பெரிய அங்கிள், அதாவது ஜிராஃபி, ஒட்டகச்சிவங்கி இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட போயிட்டு உங்கள் உடம்பு ஃபுல்லாக வந்து ஏன் அப்படியே ஒரு புள்ளியாக இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்குது. He asked his huge uncle, the hippopotamus, why are your eyes always so red? அதுக்கப்புறமா பெரிய அங்கிள், அதாவது ஹிப்போபொட்டாமஸ் இருக்கு இல்லையா, நீர் யானை, அதுக்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்களோட கண்ணு ஏன் எப்போவுமே சிகப்பாகவே இருக்குது அப்படின்னு கேட்குறது. He asked his hairy uncle, the baboon, why do melons taste like melons? அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப உடம்பு ஃபுல்லாக முடியாக இருக்கிற ஒரு அங்கிள், யாருன்னா பபூன்னா வேறு ஒன்றுமே இல்லை, அதுவும் ஒரு டைப் ஆஃப் குரங்கு தான். அது வந்துட்டு ஏஷியா ஆஃப்ரிக்காலலாம் நிறையா இருக்கும். அந்த குரங்கிட்ட போயிட்டு எதுக்கு மெலன் பழம் அப்படி மெலன் பழம்லாம் வந்துட்டு மெலன்ஸ் மாதிரியே டேஸ்ட் ஆகுது, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்குது. The ostrich, the giraffe, the hippopotamus and the baboon had no answers to Golu questions. இது கேட்ட யார்கிட்டையுமே வந்துட்டு அது கேட்ட கேள்விகளுக்கான பதில் வந்துட்டு யாருக்குமே தெரியல. ஏன்னா அந்த மாதிரி அவ்வளோ நல்ல பதில், அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கான பதிலாம் வந்துட்டு யாருக்குமே இல்லை. Golu is a naughty baby, they said. He asked such difficult questions. அதனால் அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கோலு வந்துட்டு ரொம்ப சேட்டை பண்ணுற ஒரு குறும்புத்தனமான ஒரு குழந்தை, ஏன்னா ஒரு ஆன்சரே பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டமான கேள்விகள்லாம் தான் இது நம்மக்கிட்ட கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். One day Golu met the myna bird sitting in the middle of a bush and he asked her, what does the crocodile have for dinner? ஒரு நாள் வந்து அந்த கோலு வந்துட்டு போயிட்டே இருக்குது. அப்போது ஒரு புதரில், புஷ்னா புதர், அந்த புதரில் வந்துட்டு ஒரு மைனா பறவை உட்காந்துட்ருக்கு.
உடனே இந்த கோலு போயிட்டு அந்த மைனா கிட்ட முதலைங்கெல்லாம் வந்துட்டு நைட்டு சாப்பாடுக்கு என்ன எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குது. த மைனா செட், go to the banks of the great grassy Limpopo river and find out. அதுக்கு அந்த மைனா வந்துட்டு, எனக்கு தெரியாது, நீ வந்துட்டு அந்த புல்வெளியாக இருக்கிற அந்த லிம்போப்போ ஆறுக்கு போயிட்டு நீ அதுக்கு உன்னோட கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா அங்கே crocodiles இருக்கும் அப்படின்னு சொல்லிடுது. கோலு வெண்ட் ஹோம். கோலு மறுபடியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கே திரும்பி போயிடுறான். He took 100 sugar canes, 50 dozen bananas and 25 melons. அவன் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறான்னா, 100 கரும்பு, 1 டசன் அப்படின்னா 12 பனானாஸ் வரும். அப்போது 50 டசன் 50 டசன் வாழைப்பழத்தை வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டான். அப்புறம் 25 மெலன்ஸ், இது எல்லாத்தையும் அவன் எடுத்து வச்சுக்கிட்டான். தென் he said to his family goodbye. I am going to the great grassy Limpopo river. I will find out what the crocodile has for dinner. இது எல்லாமே அவனுக்கான சாப்பாடு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவனோட குடும்பத்துக்கு வந்துட்டு பாய், நான் வந்துட்டு இந்த மாதிரி அந்த புல்வெளி நிறைஞ்ச ஒரு லிம்போப்போ அப்படின்ற பேர் கொண்ட ஒரு ஆற்றுக்கு போகிறேன். அங்கே போய் நான் வந்து முதலைங்கெல்லாம் என்ன நைட்டு சாப்பாடுக்கெலாம் எடுத்துக்கும் அப்படின்ட்டு நான் கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. He had never seen a crocodile and didn't know what one looked like. ஆக்சுவலாக இது வரைக்குமே அந்த முதலை வந்து அந்த யானை வந்துட்டு முதலை வந்துட்டு எப்படி இருக்கும்னு தெரியாது, அது எந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரியாததுனால அது ஏற்கனவே பார்த்ததும் கிடையாது. ஆனாலும் அது வந்துட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. He met a python and asked him, have you ever seen a crocodile? What does he look like? What does he have for dinner? போயிட்டுருக்க வழியில் வந்துட்டு ஒரு பாம்பு, பைத்தான்னா பாம்பு பார்க்குறு. அந்த பாம்புக்கிட்ட இந்த கோலு வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு crocodile இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா, அது பார்க்குறதுக்கு எப்படிலாம் இருக்கும், அது வந்துட்டு டின்னருக்கு சாப்பாடு என்ன எடுத்துக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸை வந்து அந்த யானை வந்துட்டு அந்த ஸ்னேக்கு கிட்ட கேட்குது. The python uncoiled himself from the branch of a tree but said nothing. அந்த பாம்பு வந்துட்டு திடீர்னு அந்த கேட்ட, என்னடா இவன் எப்படிலாம் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த கிளையில் சுருண்டு கிடந்த பாம்பு வந்துட்டு திடீர்னு கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கோலு வந்துட்டு அப்படியே அமைதியாக அந்த பாம்பை வந்துட்டு மறுபடியும் அந்த கிளையில் ஏறுறதுக்கு வந்து உதவி பண்ணிவிட்டு சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். கோலு மீட்ஸ் த crocodile ஃபேஸ் டு ஃபேஸ். அதாவது கோலு வந்துட்டு அந்த யானையை நேருக்கு நேராக பார்க்குறான். He gets the python's help when he needs it most. இந்த அவனுக்கு தேவைப்படும் போது இந்த பாம்போட உதவியை வாங்கிக்கிறான். கோலு ஹெல்ப்ஸ் அ லாங் அண்ட் யூஸ்ஃபுல் நோஸ். கோலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய உதவி பண்ணுற மாதிரி, ஒரு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு மூக்கு வளர்ந்துருச்சு. இதெல்லாம் வந்துட்டு குட்டியாக சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்துட்டு விரித்து இந்த பேராஸில் சொல்ல போகிறாங்க. கோலு மூவ்ட் ஆன் ஈட்டிங் சுகர் கேன்ஸ், பனானாஸ் அண்ட் மெலன்ஸ். இப்போ அந்த இதுக்கு முன்னாடி என்னாச்சு, அந்த பாம்பை வந்து அந்த மரத்தில் ஏற வச்சுட்டு குட் பை சொல்லிட்டு போயிட்டான் இல்லையா. அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது அவன் எடுத்து வச்ச கரும்பு, அப்புறம் வாழைப்பழம், அப்புறம் மெலன் ஃப்ரூட்ஸு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே மெதுவாக போயிட்டுருக்கான். ஆஃப்டர் அ ஃபியூ டேஸ் ஹீ ரீச்டு த வெரி எட்ஜ் ஆஃப் த கிரேட் கிராஸி லிம்போப்போ ரிவர். ஆன் த பேங்க் ஆஃப் த ரிவர் ஹீ saw a log of wood. அப்போ வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே போயிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் கழித்து அந்த கிராஸி லிம்போப்போ ரிவர் இருக்குல்ல, அதோட எட்ஜுக்கு அந்த முனைக்கே போயிட்டான், அது பக்கத்தில் போயிட்டான். அதோட கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரக்கட்டை இருக்கிற மாதிரி அவன் பார்க்குறான். இட் வாஸ் ரியலி த crocodile who winked at him. எக்ஸ்கியூஸ் மீ said கோலு, ஹாவ் யூ எவர் சீன் அ crocodile? ஆனால் அவன் மரக்கட்டை நினச்சது மரக்கட்டை கிடையாது, அது உண்மையிலே வந்துட்டு ஒரு முதலை தான். அந்த முதலை தான் வந்துட்டு இவனை பார்த்து இப்படி கண்ணடிக்கும். அந்த விங்கடு அப்படின்னா கண்ணை சேர்க்கிறது. அப்போ இந்த கோலு வந்துட்டு அந்த crocodileகிட்ட போய் அதுதான் முதலைன்னு சொல்லிட்டு கோலுக்கு தெரியாது, அப்போ அது ஏதோ ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு கோலு அதுக்கிட்ட போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி முதலையெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதலையிட்டையே கேட்குறான். The crocodile winked again and lifted half its tail out of the mud. Come here, little one, said the crocodile. Why do you ask such questions? இந்த முதலை வந்துட்டு மறுபடியும் அவனை பார்த்து கண்ணசைச்சிட்டு அவனை அந்த முதலையோட பாதி வாழை வந்துட்டு அப்படியே வெளியே எடுக்குது. அப்புறம்
அந்த யானையை பார்த்து நீ இங்கே வா, என் பக்கத்தில் வா, நீ ஏன் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குற, crocodile என்ன பண்ணணும்னு ஏன் கேட்குற அப்படின்ட்டு அந்த முதலை வந்துட்டு யாரை பார்த்து, கோலுவை பார்த்து கேட்குது. ஐ வாண்ட் டு நோ, நான் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி தெரியணும், எனக்கு தெரிஞ்சுக்கணும் தான் நான் கேட்குறேன் அந்த மாதிரி சொன்னோன்னே, கம் க்ளோஸ் லிட்டில் ஒன் ஃபார் ஐ ஆம் த crocodile அண்ட் ஹீ ஷெட் crocodile tears டு ஷோ இட் வாஸ் குவைட் ட்ரூ. ஓ அப்படியா, நீ அப்போனா பக்கத்தில் வா சின்ன பையா, நான் வந்துட்டு ஏன்னா நான் தான் வந்துட்டு முதலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலை என்ன பண்ணுதுன்னா அப்படியே கண்ணீர் வடிக்கி, அதாவது முதலை கண்ணீர்னு சொல்லுவாங்க. யாராச்சும் வந்துட்டு ஒரு பொய்யை உண்மையாக காட்டணுன்றதுக்காக முதலை கண்ணீர் சும்மா கண்ணீர் விடுற மாதிரி நடிப்பாங்க இல்லையா, அதைத்தான் முதலை கண்ணீர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முதலையுமே எப்படியாச்சும் அவனை வந்து நம்ம நல்லவன் நினச்சி பக்கத்தில் இழுக்கணும் அப்படின்றதுக்காக இதுவும் கண்ணீர் விடுது. Golu was afraid, but he sat down on the bank and said, "You are the very person I was looking for. Please tell me what you have for dinner." கோலுக்கு வந்துட்டு முதல்ல அந்த மாதிரி ஒரு விலங்கை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் அவன் மெதுவாக போயிட்டு பக்கத்தில் உட்காந்து, நீங்கள் தான் வந்துட்டு முதலையா, உங்களை தான் வந்துட்டு இவ்வளோ நாள் நான் தேடிட்டு வந்துட்டுருக்கேன், அண்ட் ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் வந்துட்டு டின்னருக்கு என்ன சாப்பாடு எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்குறான். கம் ஹியர் லிட்டில் ஒன் அண்ட் ஐ வில் விஸ்பர் த ஆன்சர் டு யூ செட் த crocodile. அப்படியா, அவனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா, நீ பக்கத்தில் வா, நான் உன்னோட காதில் அப்படியே மெதுவாக சொல்கிறேன், ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த முதலே சொல்லுது. விஸ்பர் அப்படின்னா யாருக்கும் கேட்காதபடி அப்படியே காதில் சொல்லுவோம் இல்லையா, அதான் விஸ்பர். அந்த மாதிரி நான் உனக்கு சொல்கிறேன், அதனால் நீ என் பக்கத்தில் வா அப்படின்ட்டு அந்த முதலே சொல்லுது. Golu put his head down close to the crocodile's snout and the crocodile caught him by the nose. கோலு அதை நம்பி அப்படியே மெதுவாக கீழே குனிறான். குனிஞ்சு சரி நம்ம crocodile என்ன சொல்லுதுன்னு கேட்போம் அப்படின்றதுக்காக crocodileோட வாய் பெருசாக இருக்கும் இல்லையா, அதுதான் ஸ்னவுட்டு. அப்போ அதுக்கு பக்கத்தில் அப்படியே குனியும் போது அந்த crocodile என்ன பண்ணிருச்சு, கோலுவோட அந்த பெரிய மூக்கு இருக்கு இல்லையா, பல்ஜி நோஸ், அதை வந்துட்டு பிடிச்சிக்கிச்சு அதோட வாயினால். ஐ திங்க் said the crocodile, today a baby elephant will be my dinner. அந்த முதல்ல அதுக்கப்புறமா என்ன சொல்லுதுன்னா, நீ என்ன சாப்பிடுவேன் தான் என்னை வந்துட்டு நான் என்ன சாப்பிடுவேன் தானே நீ கேட்ட, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு குட்டி யானை தான் என்கிட்ட மாட்டியிருக்கு, அதனால் அதுதான் என்னோடய டின்னராக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலை சொல்லுது. அதாவது கோலு தான் நீ கோலுவை பார்த்து நீ தான் என் சாப்பாடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த முதலை சொல்லுது. லெட் மீ கோ, யூ ஆர் ஹர்ட்டிங் மீ மிஸ்டர் crocodile, screamed கோலு. என்னை போக விடுங்க, என்னை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, எனக்கு வலிக்குது, நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அது கத்துது. யார், அந்த யானை. The python, who had been quietly following Golu, came to the bank and said, "If you do not pull as hard as you can, the crocodile will drag you into the stream." இது வர வழியில் ஒரு பாம்பு பார்த்துச்சு இல்லையா, அந்த பாம்பு வந்துட்டு இந்த யானைக்கே தெரியாமல் இந்த யானையை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்கு. அப்போ அது வந்துட்டு இப்போ வந்து நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த crocodileருந்து நீ உன்னைய இழுக்கலைன்னா crocodile வந்துட்டு உன்னைய அந்த தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடும், அப்புறம் உன்னையும் சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லி இந்த பாம்பு வந்து சொல்லுது. Golu sat back on his little haunches and pulled. அப்படியே அந்த கோலு என்ன பண்ணுறான், அப்போ நம்ம கண்டிப்பாக இழுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நல்லா உட்காந்துட்டு இழுக்கிறான், அவனால் முடிஞ்ச அளவுக்கு இழுக்கிறான். The crocodile slipped into the river, making it all creamy with great sweeps of his tail, and he also pulled. அந்த முதலையும் வந்துட்டு விடுற மாதிரியே தெரில, அதுவும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா இழுத்துக்கிட்டே இருக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் கிட்ட அது இழுத்துட்டே போகுது. Then the python coiled himself round Golu's stomach and said, "Let's pull harder." இப்போ அந்த பைத்தான் இருக்குல்ல, அந்த பாம்பு வந்துட்டு இந்த யானைக்கு எப்படியாச்சும் உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த யானையோட வயிற்றை வந்து இந்த பாம்பு அப்படியே அந்த சுற்றிட்டு வா நம்ம 2 பேரும் சேர்ந்து இழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இழுக்கிறாங்க. Golu dug in all his 4 legs in the mud and pulled. யானை என்ன பண்ணுது, அது மண்ணில் தான் நின்றுட்டுருக்கு, அதோட 4 காலையும் நல்லா மண்ணில் பதிச்சுக்கிட்டு அது வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இழுக்குது. The nose kept on stretching. அப்போ இந்த நோஸை தான் அந்த முதலை வந்துட்டு வாயால் பிடிச்சிட்ருக்கு, அந்த முதலையும் இழுக்குது, இந்த சைடு இந்த
யானையும் இழுக்கிறதுனால அந்த நோஸ் மட்டும் அப்படியே பெருசாகிக்கிட்டே போதான், அப்படியே நீளமாகிக்கிட்டே போதான். அட் ஈச் புல் த நோஸ் க்ரூ லாங்கர் அண்ட் லாங்கர் அண்ட் இட் ஹர்ட். அதாவது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தர் இழுக்கும் போதுமே அதோட பெரிய மூக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லாங் ஆகிட்டே போகுது. அது வந்துட்டு இந்த யானைக்கு ரொம்ப வலிக்கவும் செய்யுது. The nose was now 5 feet long but it was free at last. இப்போ அந்த மூக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஃபீட்டு பெருசாகிடுச்சான். ஆனால் லாஸ்ட்டு வந்துட்டு அந்த crocodile வந்துட்டு விட்டுட்டு போயிடுச்சு. இப்போ வந்துட்டு அது ஃப்ரீ ஆகிடுச்சு. Golu sat down with his nose wrapped up in a big banana leaf and hung it in the great grassy Limpopo river to cool. கோலு வந்துட்டு அப்பாடா அது போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருச்சு. அப்புறம் அந்த இது இருக்கு இல்லையா அதோட மூக்கு, அதை வந்துட்டு ஒரு பெரிய வாழை இலைனால சுற்றி வச்சுக்கிட்டு அது அப்படியே அந்த ஆற்றுல வந்துட்டு காட்டுது. ஏன்னா ரொம்ப வலிக்குது, அதனால் கொஞ்சமாச்சும் கூல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் அப்படியே காட்டுது. Golu sat there for 2 days waiting for his nose to cool and to shrink. It grew cool but it didn't shrink. கோலு வந்துட்டு கிட்டத்தட்ட 2 நாள் வந்து அந்த ஆற்றுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்கு. ஏன்னா அதோட மூக்கு வந்துட்டு கூலாகணும், அப்புறம் அது முன்னாடி மாதிரியே கொஞ்சம் சுருங்கணும் இல்லையா, இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது, அப்போ கொஞ்சம் சுருங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த வலிலாம் போயிருச்சு, கூலாயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் கூட அந்த தும்பிக்கை வந்து சுருங்கவே இல்லை, மறுபடியும் அந்த பல்ஜி நோஸ் மாதிரி ஆகவே இல்லை. At the end of the second day, a fly came and stung Golu on the shoulder. Golu lifted his long nose and with it hit the fly dead. அதாவது 2வது நாள் முடிவில் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஈ வந்து அந்த யானையோட தோள்பட்டையில் உட்காருது, ஷோல்டரில் உட்காருது. அப்போ இந்த கோலுக்கு ஒரு எரிச்சல் வந்து அந்த பெரிய நோஸ் இருக்கு இல்லையா அந்த தும்பிக்கை, அதை வந்துட்டு ட்ரங்க்குன்னு சொல்லுவோம், அதை வச்சு அப்படியே அந்த ஷோல்டரில் தட்டுது. அப்போ அந்த ஈ வந்துட்டு செத்து போயிடுது. பக்கத்தில் இருந்த பைத்தான் இப்போ என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அட்வான்டேஜ் நம்பர் 1 hissed the python. You couldn't have done it with a small nose. Try and eat a little now. நீ வந்துட்டு ஐயோ இந்த மாதிரி பெரிய தும்பிக்கை ஆயிடுச்சின்னு நினச்சிட்டு இருந்த, ஆனால் பாரு உன்னால் ஒரு வேளை உனக்கு சின்ன நோஸே இருந்துச்சுன்னா உன்னால் இந்த ஈயை வந்து அடிச்சிருக்க முடியாது, ஆனால் இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அடிக்க முடியுது. அப்போ இது உனக்கு ஒரு பயன்பாடு தான், ஒரு அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொல்லுது. சரி இப்போ நீ வந்துட்டு உனக்கு ரொம்ப பசிக்கும், அதனால் கொஞ்சம் சாப்பிட்டு பாரு அப்படின்ட்டு அந்த பாம்பு வந்துட்டு சொல்லுது. Golu put out his trunk and plucked a large bundle of grass. He dusted it against his forelegs and stuffed into it mouth. சரி சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த யானை வந்து அதோட தும்பிக்கை இருக்கு இல்லையா ட்ரங்க்கு, அதை வச்சு ஒரு நிறைய பெரிய கிராஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய பண்டில்ஸாக எடுத்து சாப்பிடுது. அதை வந்து கொஞ்சம் தூசிலாம் தட்டிட்டு அதோட வாய்க்குள்ளே வைக்குது. அட்வான்டேஜ் நம்பர் 2 hissed the python. You couldn't have done it with a small nose. பாத்தியா, இந்த மாதிரி உன்னால் பண்ண முடியுதுன்னா அதுக்கு இந்த தும்பிக்கை தான் காரணம். உனக்கு ஒரு வேளை சின்ன நோஸ் இருந்துச்சுன்னா உன்னால் அந்த இதெல்லாம் பிச்சு வாய்க்குள்ளே வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. Don't you think the sun is too hot now? பாத்தியா வெயில் ரொம்ப அடிக்குதுன்னு உனக்கு தெரியலையா, ரொம்ப சூடாக இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு சொன்ன உடனே Golu scooped up some mud from the bank and slapped it on his head. ஆமாம் ரொம்ப சுடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை என்ன பண்ணுது, ஸ்கூப்டுனா எடுக்கிறது, அதோட தும்பிக்கையை ஒரு கரண்டி மாதிரி யூஸ் பண்ணி கொஞ்சம் மண் எடுத்து, அங்கே இருக்கிற மண் கொஞ்சம் கூலாக தானே இருக்கும், ஆற்றுக்கு பக்கத்தில் தானே இருக்குது, அந்த மண்ணை எடுத்து கொஞ்சம் அதோட தலையில் போட்டுக்குச்சு. அட்வான்டேஜ் நம்பர் 3 hissed the python. பார்த்தியா உனக்கு ஒரு வேளை அந்த சின்ன நோஸே இருந்துச்சுன்னா உன்னால் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்க முடியாது, இவ்வளோ பெரிய தும்பிக்கை இருக்கிறதுனால தான் உன்னால் இதெல்லாம் பண்ண முடியுது, அப்போ இதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொல்லுது. You couldn't have done it with a small nose. உன்னால் அந்த சின்ன நோஸ் இருந்துச்சுன்னா பண்ணியிருக்க முடியாது. Thank you Mr. Python, said Golu gratefully. அதாவது நான் வந்து இந்த பெரிய நோஸ் வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் இதுலேயும் இவ்வளோ பயன்பாடு இருக்குது, இதையும் வச்சு இவ்வளோ யூஸ் பண்ணலாம், எனக்கு இது நல்லது தான் எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி பாம்பே அப்படின்னு சொல்லிட்டு கோலு மனசார சொல்லுது.
ஐ வில் ரிமெம்பர் ஆல் திஸ் அண்ட் நவ் ஐ வில் கோ பேக் டு மை ஃபேமிலி. நீங்கள் எனக்கு இதை மாதிரி சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பேன், அதை வந்துட்டு நல்ல இதுக்கு பயன்படுத்துவேன். அண்ட் நவ் ஐ வில் கோ பேக் டு மை ஃபேமிலி. இப்போ வந்துட்டு நான் என்னோடய குடும்பத்துக்கு திரும்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்புக்கு வந்து நன்றி சொல்லிட்டு அது கிளம்புது. அவ்வளோதான் இந்த யூனிட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.